மதுரையில எப்படி சித்திர திருவிழா, அதாவது மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் இருந்துச்சோ அதே மாதிரி திருவொற்றியூர்ல நான் இருந்தேன். இது என் சொந்த ஊர்ல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லுன்ற மாதிரி சின்ன வாண்டுங்க முதற்கொண்டு நீங்க ஓடியாந்து சாக்லேட் கொடுக்குதுங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்றாங்க, வாட்டர் மெலன் ஸ்டார்னு நிறைய பேர் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மையிலேயே இந்த ஃபீலுக்கு காரணம் வந்து எங்க ப்ரொடியூசர் அண்ணா தான். ஓகேங்களா, இந்த நம்ம ப்ரொடியூசர் பாலா அண்ணானாலதான் எனக்கு இந்த கோயிலை காமிச்சு. ஆக்சுவலா யாரு கை காட்டுறாங்களோ அவங்கதான் ரொம்ப முக்கியம். இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் எனக்கு வழி காமிச்சாரு. எனக்கு அடிக்கடி இந்த கோயில வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் சிங்கிளா இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு மனைவி இல்ல. ஸோ திருவொற்றியூர் வடிமுடை அம்மன் கோயிலோட திருக்கல்யாணத்துல மஞ்சக்கயிறு மரத்துல கட்டணும், அது நம்மளோட ஐதீகம். ஓகேங்களா, ஸோ அதுல 3 முடிச்சு போட்டு அம்மன் கிட்ட வந்து ரொம்ப மனசார வேண்டியிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அடுத்த வருஷம் வர்றப்ப நீங்க கப்பலா தான் வருவீங்க, மனைவியோட தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் நிறைய தாய்மார்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதோட ஆசீர்வாதங்களுக்கு இணங்க நான் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேரா, ஓகேங்களா, தம்பதிகளா வந்து இதே கோயிலுக்கு நான் திருப்பி வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. குழந்தைங்கலாம் விடவே இல்லைங்க. குழந்தைங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம். சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் பிக் பாஸ் மூலியமா அதிகமா குழந்தைகள் இப்ப வர்றப்ப கூட ப்ரொடியூசர் சொன்னாரு, என்ன திவாகர் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வேலை அப்படின்னாரு. ஏன்னா அவரே ரெஸ்பான்ஸை பாக்குறாரு பர்சனலா. ஒரு மூவியோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன், இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல கூடிய விரைவில் நான் வந்து கதாநாயகனா வலம் வருவேன். ஆல்ரெடி அவரும் சில படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன்ல தயாரிப்புல நிறைய ப்ரொடியூசர் நிறைய ஹீரோக்களை தூக்கி விட்டுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி சாருக்குலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் தூக்கி விட்டாங்க. நிறைய கதாபாத்திரங்கள் கொடுத்து அவர் கமர்ஷியலா காமிச்சு. விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து பாலா அண்ணா தான் ப்ரொடியூசர். இவங்களோட தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நல்ல ஒரு ரோல்ல நல்ல என்னுடைய முழுமையா திறமையில். ஆக்சுவலா அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பிடிக்காது, இதை பத்தி எதுவும் பேச மாட்டாரு. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு நல்ல நட்பு இருக்கு, இதை பத்தி வெளியில சொல்றதுனால ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிடுறதுக்குன்னு ஒரு தயாரிப்பாளர் வந்த மாதிரி எனக்குன்னு உள்ள தயாரிப்பாளர்